இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இவரு தன்னுடைய மனைவி கூட நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ இவருடைய மனைவி, அங்க பாருங்க உங்களுடைய தங்கச்சி நிக்கிறாங்கன்னு சொல்றாள். உடனே இவரு தன்னுடைய தங்கச்சிய பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. அப்போ அந்த பெண்ணுடைய புருஷன் அங்க வந்து, இன்னமும் சாப்பாடு சமைக்காம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேனா? எனக்கு வேலை செய்யறதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒழுங்கா மரியாதையா போய் வீட்டுல இருக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு சமைச்சு வைடின்னு சொல்லி ரொம்பவே கேவலமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். உடனே இந்த பொண்ணு தன்னுடைய புருஷன் கிட்ட, பாத்தீங்களா உங்களுடைய தங்கச்சியை எப்படி கொடுமைப்படுத்துறான், வாங்க இப்பவே போய் கேட்கலான்னு சொல்றான். அதுக்கு இவரு, அவளை என்னைய மீறி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாள். எங்க அப்பாவுடைய வார்த்தையை கூட அவள் மதிக்கல. அவளை எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு மனசு கேட்கவே இல்லை. உடனே அந்த பொண்ணு கிட்ட போய், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு அண்ணின்னு சொல்லி பாசமா கட்டி பிடிச்சுக்கிறாள். அதுக்கப்புறம் இவங்க, வா உன்னுடைய வீட்டுக்கு போலாம், உன்னுடைய புருஷன் கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த பொண்ணுடைய அண்ணன் இவங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து, ஏண்டா என்னுடைய தங்கச்சி மேலேயே நீ கைய வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இந்த ஆளு, அவள் என்னுடைய பொண்டாட்டி, நான் அடிப்பேன் உதைப்பேன், அதை கேட்க நீங்க யாருன்னு சொல்லி ரொம்பவே கேவலமா பேசுறான். உடனே அந்த பெண்ணுடைய அப்பா, அவள் என்னுடைய பொண்ணு, நான் கேட்காம வேற யாருடா கேட்பா, எங்க வீட்டோட குல தெய்வம்டா அவன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய அப்பா கால்ல விழுந்து, அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இவன் இவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான்னு எனக்கு தெரியாது, என்னைய தயவு செஞ்சு இவன் கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிருங்க, தினம் தினம் இவன் என்னைய ரொம்பவே கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி கதறி அழுகிறாள். உடனே அவரு, நீ எதுக்கு பாப்பா அழுகிற, நீ எங்களுடைய குலதெய்வம், இனிமேல் நீ இங்கே இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல, நான் நீ செஞ்ச தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், வா நம்மளுடைய வீட்டுக்கு போலான்னு சொல்லி தன்னுடைய மகளை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. குடும்பம்னா இப்படிதாங்க இருக்கணும். தன்னுடைய மகள் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அவள் செய்த தப்பை எல்லாத்தையும் மறந்து உடனே ஓடி வந்து அவளுக்கு உதவி செய்த இந்த அப்பாவுடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.